ஹே டியர்ஸ் வணக்கம். இது சண்டே பிளாக். வீக்கெண்ட்னாலே லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்லாம் ஸ்கிப் ஆகி ஸ்ட்ரெயிட்டாக லஞ்சுக்கே போயிட்டோம். ஸோ இன்னைக்கு போன்லெஸ் சிக்கன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிருந்தோம். நடுவில் வந்துட்டு இந்த கடலைப்பருப்பு துவரம்பருப்பெல்லாம் ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரே டவுட் ஆயிடுச்சு, எது கடலைப்பருப்பு எது துவரம்பருப்புன்னு. நான் இதுதான் கடலைப்பருப்புன்ற அவங்க அதுதான் கடலைப்பருப்புனாங்க. சரி ஏகிட்ட கேட்கலாம்னு சொல்லி அது ஒரு ஃபன்னாக போச்சு. அது துவரம்பருப்பு மாதிரி தெரியுது. இதுல நீங்க என்ன சமைக்க போறீங்க? உள்ள இருக்கிறது என்ன பருப்புன்னு நமக்கு தெரியுமா? அது கடலைப்பருப்பு மாதிரி தெரியுது. நான் கன்ஃபியூஸாக தான் இருக்கேன் எந்த பருப்பு ஏதுன்னு. எனக்கு இங்கிலீஷில் தெரியும், தமிழில் தெரியல. நெட்டில் போட்டாலும் டிஃப்ரெண்ட்டாக தான் வருது, ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று காட்டுது. ஸோ உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் விவேக் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், நான் சமைக்கிறேன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சரி நீங்களே சமைங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க தான் கட் பண்ணாங்க. வெங்காயம் கட் பண்ணதுலேருந்து அவங்க பண்ணது எல்லாமே அவங்க தான். சரி இவங்களே பண்ணட்டும், இவங்க டேஸ்ட் எப்படி தான் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சொல்லி நானும் விட்டுட்டேன். ஸோ இந்த கீ ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கீ ரைஸ் பண்ணோம். எனக்கும் ரெசிபி தெரியல, அவங்களுக்கும் தெரியல, நெட்லேயும் நான் பார்க்கல. எனக்கு என்ன தோணுச்சோ அதெல்லாமே சொல்லி பண்ணோம். ஆனால் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா கீ ரைஸ், சிக்கன் கறி அண்ட் கிரில் சிக்கன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இந்த குழம்பு வந்து நைட்டு வேணும், ஸோ இருந்து எடுத்து கிரேவி பண்ணிக்கலாம்னு நினைச்சேன். அதுவே கிரேவி மாதிரி வந்துருச்சு. ஸோ அதனால அப்படியே விட்டுட்டோம். இந்த காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த டேஸ்ட்டும் சூப்பராக வந்திருந்தது. அவ்வளோதான் guys, see you on next video. Bye bye.